வன்னியர் குலத்தை காத்து ரசிக்கக்கூடிய அதாவது எல்லாருக்கும் தாயாக விளங்கக்கூடிய பச்சையம்மனுக்காக மாதம் அதாவது அமாவாசை இரவன்று சரி தெருக்கூத்து நடத்துவது வழக்கம். அதற்காக தூண்டா மணிவிளக்கு துளிர் வெட்டி எறிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அதாக தூண்டுகோலாக விளங்கக்கூடிய அழகு கவுண்டர் ஐயா அவர்களும் கோவில் நிர்வாகி அனைவர்களும் அவரது குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி பால் பாடை பொங்கி குட்டி பெருகி குடப்பால் கறந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வமாய் வளர வேண்டும் என்று சொல்லி அம்பாளை பிரார்த்திக்கிறோம். என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் இல்லை என்றால் நூதன பெரியோர் ஒட்டராஜா நாடகம் இல்லையே சித்திரவள்ளி ஒட்ட நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் வந்தபடியா யார் என்று உரை கட்டும் ஆகட்டும். ஆயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல் பளபளக்கக்கூடிய என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் நிசோசினி என்று சொல்லலாம். நிசோசினி. ஆமா. அப்படி நிசோசினியாக இருந்தாலும் ஆமா உங்களையும் பெற்றெடுத்தாங்களே தாய் தந்தை. அப்படியா? சொல்லி வரட்டுமா? ஆகட்டும்.
தாளாட்டி சீராட்டி என்னை பெற்றவன் உங்களுடைய பெற்றவர் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே என்னை பெற்றெடுத்த தந்தையார் பெயரோ அதாவது முகலாய மன்னர்களில் ஒருவர் முகலாய மன்னர்களில் ஒருவர் முகலாயர் என்றால் யார் தெரியுமா அந்த முஸ்லிம் இனத்தவர்கள் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் முகலாய வட இனத்தவரை சேர்ந்த என்னுடைய தந்தையார் பெயரோ உங்களோட தந்தையார் பெயரோ முகமது முபாரக் முகமது முபாரக் 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 ஆமா உங்களுடைய தாய் என்னுடைய தாயார் பெயரோ நிஷா நிஷா ஆமா சரி சரி அப்படி என்னுடைய தந்தையார் பெயரோ முகமது முபாரக் அவர்களோ நிஷாவுக்கும் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தோம் 2 பெண் பிள்ளைகள் ஆமா நானும் என் அக்காலும் பிறந்தோம் சரி அப்படி இருவரும் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வாலிபமான பிறகு அண்ணா எனக்கு ஆயிப்போச்சுனா என்ன குடும்ப கட்டுப்பாடா கோயாலுக்கு பண்றா குடும்ப கட்டுப்பாடு அண்ணா நீதான் நல்லவ எனக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி கொண்டு அது இல்ல அப்படி எதுக்கு கொண்டு வந்த ஆயி போச்சுன்னு சொன்னி இல்ல அதனால போய் ஸ்டேஜ் பின்னாடி கழுவிட்டு வந்து புடி அண்ணா கழிவை அப்படியாக ஆட ஏனம் கட்டவனே அண்ணா அப்படியாக இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது திருமணமா ஆமா உன்னை மாலையிட்டு வேலை விட்ட கணவர் யாரும்மா அண்ணா யாருடைய உங்களுடைய மனவர் அதாவது டெல்லியை ஆண்டு வரக்கூடிய டெல்லியிலே ஒரு பகுதியை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய மன்னர் பெயரோ டெல்லி பாஷா என்று சொல்லலாம். டெல்லி நகர் தலைநகரத்தை ஆண்டு வரக்கூடிய டெல்லி பாஷா உங்களுடைய கணவர். சரி சரி. அப்படியாக இருந்தாலும் அது சீக்கிரமாக நீ வந்த காரணம் என்னன்னா, அதாவது தங்கையா உன் அக்காவாகப்பட்ட சரி இருவரும் உங்களை அழைத்து வர சொன்னார் அதி சீக்கிரமாக. அப்படியா? போய் பார்க்கலாமா? போகலாம்.